अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷீ பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति நெறி என்கிற உயர்ந்த கோட்பாடு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது அல்லவா. அந்த சரணாகதி நெறியினுடைய தத்துவங்களை எல்லாம் விளக்குவதற்காக பல பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே முக்கியமான ஸ்தோத்திரம் ஞாச விம்சதி என்பது இன்னும் 22 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்திருக்கிறது. இது ஆனால் முக்கியமான விஷயங்கள் அந்த 20 ஸ்லோகங்களிலே தெரிவிக்கப்பட்டபடியினாலே இதற்கு ஞாச விம்சதி என்றே பெயராக அப்படி அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே சரணாகதியினுடைய தத்துவங்களை எல்லாம் மிக விரிவாக மற்ற ஸ்தோத்திரங்களை காட்டிலும் இதிலே அதிகமாகவே தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு அவரே ஒரு வியாக்கியானமும் அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது 19வது ஸ்லோகம். இந்த 19வது ஸ்லோகத்திலே எம்பெருமானிடத்திலே தன்னை ஒப்படைத்து ஒருவன் எம்பெருமானை பற்றிவிட்டான், சரணாகதி செய்துவிட்டான் என்று வைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை ரகசியத்திரயசாரத்திலே கூட வேதாந்த தேசிகன், அதாவது அவர் அருளி செய்த மணிப்பிரவாளனிடையிலே அருளி செய்த ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரம் என்கிற ஒரு கிரந்தத்திலேயும் அவர் உத்தர கிருத்தியாதிகாரம் என்று ஒரு அதிகாரம் அங்கே காட்டுகிறார். அதாவது அங்கேயும் இந்த எம்பெருமானை பற்றினவன் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கிறார். அதே போன்ற கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்திலேயும் தெரிவிக்கப்படுகிறது. அது உத்தர கிருத்தியம், பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதாவது என்ன விஷயம் என்றால், நாம் பல பல பிறவிகளிலே சேர்த்து வைத்திருக்கிற வினை பயன்கள் அதெல்லாம் மலைமலையாக குவிந்திருக்கின்றன. நாம் சேர்த்து வைத்த பாப புண்ணியங்கள் அது மலைமலையாக குவிந்திருக்கிறதே, அதற்கு சஞ்சிதம் என்று பெயர். சஞ்சிதம் என்றாலே சேர்த்தது என்று பொருள், அக்யூமுலேட்டட் என்று சொல்லுகிறோமே அப்படி. ஆனால் அந்த சஞ்சிதத்திலே ஒரு கையளவு என்று வெறுமோ வைத்து கொள்ளுங்கள், இவ்வளவு எடுத்து இதனுடைய பலத்தை மட்டும் நீ அனுபவி என்று எம்பெருமான் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த உலகத்திற்கு என்று வைத்துக்கொள்வோம். அந்த கையளவு பாபம் என்கிறது தான் பிராரப்தம் என்று கொள்ளணும். இப்போ என்ன ஆகும், அந்த பிராரப்தம் அதாவது பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும் அது. அதனால் அதுக்கு பிராரப்தம்னு பேர். அந்த பிராரப்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த பிறவி பிறந்திருக்கிறோம். இது இந்த பிராரப்தம் இந்த பிறவியோட முடிகிறதா இல்லை இன்னும் இருக்கிறதான்றதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. அது இருக்கலாம், இன்னும் அடுத்த பிறவியோடு முடியலாம், இல்லை இன்னும் 100 பிறவி கழித்து முடியலாம். அந்த பிராரப்தமே அவ்வளவு நாள் ஆகும். ஆனால் மறுபடியும் என்ன ஆகும், அப்படி பிறந்த பிறவிகளிலே நாம் மறுபடியும் பாபங்களை புண்ணிய பாப ரூப கர்மங்களை சேர்த்தால் அது மறுபடியும் சஞ்சித்தத்திலே போய் சேருகிறது. அதனால் என்ன ஆகுது, மலையளவு பாபம் கையளவு பாபத்தை கழிப்போம், மறுபடியும் மலையளவு பாபம் என்றால் இது முடியவே முடியாத காரியம். அதனால்தான் எம்பெருமான் என்ன பண்ணினான், யார் தன்னை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அந்த சஞ்சிதம் என்கிறதை அறவே தள்ளி விடுகிறான். அதாவது சஞ்சிதம் என்கிறதை முழுவதுமாக ஒழித்து விடுகிறான். பாரமாய பழவினை பற்றறுத்து என்று சொல்லும்படியாக அந்த பழவினை சஞ்சிதம் அதை ஒழித்து விடுகிறான். இந்த பிராரப்தம் என்கிறது மட்டும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டபடியினாலே அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதுவும் கூட எப்படின்னு கேட்டால், உடனே மோட்சம் வேண்டும் என்று உண்மையாகவே அந்த உலகத்தினுடைய கொடுமை பொறுக்க முடியாமல் ஆழ்வார்கள் அப்படி கதறினார்கள். இன்னின்ற நீர்மை இனியாமுராமை என்று.
அப்படி கதறினவர்களுக்கு அந்த பிராரப்தத்தையும் அழித்து உடனே மோட்சத்தை கொடுத்து விடுகிறான். ஆனால் பிராரப்தமும் கழிந்து உடனே மோட்சம் கிடைத்து விடும் என்று சொன்னால் யாருமே எம்பெருமானை பற்றவே மாட்டார்கள் அல்லவா? ஐயோ, பற்றினால் உடனே மோட்சம் கிடைத்து விடுமே என்று. அதனால் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்னால், சில பேருக்கு அந்த பிராரப்தத்தை விட்டு வைக்கிறான். யாருக்கு? நாம் போன்றவர்களுக்கு என்று வைத்துக்கொள்வோம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம், இந்த உலகத்தில் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டாம், இந்த சரீரம் என்றைக்கு தானாக கீழே விழுகிறதோ அன்றைக்கு நான் உன்னை வந்து அடைந்து விட வேண்டும் என்று இந்த உடல் விழும் வரை என்று சொல்லுகிறோமே, இதுக்கு இவாளுக்குத்தான் திருப்த பிரபன்னர்கள்னு பேர். அதே போல எம்பெருமான் இவர்களுக்கு அந்த உடல் விழும் வரை உண்டான பிராரப்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி பிராரப்தத்தை கழித்து விடுகிறான். ஆஹா, அப்படியெல்லாம் செய்கிறான் எம்பெருமான். அதனால் எம்பெருமானை பற்றினவனுக்கு எப்பொழுது மோட்சம்னு கேட்டால், எப்பொழுது இவன் வேண்டுமென்று கேட்கிறானோ அப்பொழுதுதான் மோட்சம். அப்போ இவன் அந்த எம்பெருமானை பற்றி விட்டான், இன்னும் உடல் கீழே விழவில்லை, இந்த உலகத்திலே தான் இருக்கிறான் என்றால் இருக்கிற காலத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்னால் அதுதான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. த்யக்தோபாயான் அபாயானபி பரமஜகன் மத்யமாம் ஸ்வார்கவிருத்தியம் பிராயச்சித்தஞ்ச யோக்யம் விகதருணததிஹி துவந்த்வபாத்யாம் திதிக்ஷு பக்தி ஞானாதிவிருத்திம் பரிச்சரணகுணான் சத்சமிருத்தியும் ச யுக்தாம் நித்யம் அயாச்சேதனன்யः ததபி பகவதः தஸ்ய யத்வா ஆப்தவர்காத். அதாவது எம்பெருமான் அவனை பற்றிவிட்டோம், நீயே எனக்கு உபாயமாயிருந்து என்னை ரட்சிப்பாயாக என்று அவனை பற்றிவிட்டோம். பற்றின பிற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், உபாயான் அபாயானபி த்யக்த்வா, எம்பெருமானை தவிர மற்ற உபாயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சர்வதர்மான் பரித்யஜ்ய என்று அவன் சொல்லியிருக்கிறானே, அதெல்லாம் அந்த உபாயங்களையும் விட்டுவிட்டு, அபாயானபி அபச்சாரங்களையும் விட்டுவிட வேண்டும். அதாவது எம்பெருமானுக்கு பிடிக்காத காரியங்கள் அதையும் நாம் செய்யக்கூடாது. அதாவது சாஸ்திரத்தில் விதித்திருக்கிற காரியங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதிலேயும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், பரம் மத்தியமாம் ஸ்வஹர்க விருத்தியம், அது மத்தியமான நடுநிலையான காரியங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நடுநிலையான காரியம் என்னாலன்னா, ஒரு பலனுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, அதாவது காமிய கர்மங்கள் எத்தையும் செய்யக்கூடாது, ஒரு பலனை உத்தேசித்து எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் சாஸ்திரத்தில் அவசியம் செய்தாக வேண்டும் என்று விதித்திருக்கிற காரியங்கள் அதை மட்டும் விடவே கூடாது. சாதாரணமாக சொல்லுகிற பொழுது சந்தியாவந்தனம், ஸ்ராத்தம் முதலான காரியங்கள் எல்லாம் நமக்கு அவசியம் செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிற காரியங்கள், அதற்கு பலன் எதுவும் கிடையாது என்று சொல்லுவார்கள். அப்படி அகரணே பிரத்யவாயம் உள்ளவையாய் செய்தே தீர வேண்டிய கர்மங்கள் மட்டும் செய்யணும். இதுதான் மத்தியமாம் நடுநிலையான செயல் என்று சொல்கிறார். ஸ்வார்க விருத்தியம் யோக்கியம், அதுக்கு மேலே தனக்கு அந்த உத்தை செய்ய வேண்டும். அப்புறம் பிராயச்சித்தஞ்ச, நம்மையும் அறியாமல் அது நமக்கு பாபங்கள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு நாம் அனுதாபம் கொள்ள வேண்டும், அது பிராயச்சித்தம் என்று சொல்லுகிறார். அல்லது அதற்காக சில பேர் பிராயச்சித்தம் என்று பண்ணுவதும் உண்டு. இங்கே அந்த அனுதாபமே போதும் என்று சொல்லுவதும் உண்டு. இப்படி இருக்கட்டும், அதையெல்லாம் நாம் கொள்ள வேணும். அதையும் கைவிடாதவனாய், அதற்கு மேலே விகதருணததிஹி என்னால் தன்னுடைய கடன் எல்லாம் நீங்க பெற்றவன். கடன் என்னால்னா, இவனுக்கு 3 கடன்கள் இருப்பதாக சொல்லுகிறது. அதாவது தேவர்கள் கடன், பித்திருக்கள் கடன், ரிஷிகள் கடன் என்று. தேவர்கள் கடன் என்ன, இவன் செய்ய வேண்டிய அந்த கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும், அது செய்தால் தேவர்களுடைய கடன் தீர்கிறது. அத்தியனம் முதலானது செய்தால், வேதத்தை கற்றல் முதலான செய்தால் ரிஷிகளுடைய கடன் நீங்குகிறது. பித்திருக்களுடைய கடன், அவர்களுக்குரிய கிரியைகளை செய்து விட்டால் பித்திருக்களுடைய கடன் நீங்குகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவன் எல்லா கடன்களும் நீங்க பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அதுக்கு மேலே துவந்தவாத்தியாம் திதிக்ஷுஹு, இவனுக்கு அந்த உயிரோடு இருக்கிற காலத்தில் இவனுக்கு ஏற்படக்கூடிய இரட்டைகள், அதாவது சுகம் துக்கம், இன்னும் குளிர் வெப்பம், இன்னும் எல்லாம் இரட்டை இரட்டையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்முடைய பிராரப்த கர்மம் என்று எவ்வளவு வந்தாலும் பொறுத்து கொண்டு, அதற்கு மேலே இவன் என்ன பண்ண வேண்டும் என்னால், அனன்யா, வேறு பயன் எதையும் நாடக்கூடாது, மோட்சத்தை தவிர வேறு எதையும் சிந்தையிலே கொள்ளவே கூடாது. பக்தி ஞானாதிவிருத்தியம் பரிச்சரண குணான், பக்தி ஞானம் முதலியவனுடைய வளர்ச்சி, அதற்கு மேலே எம்பெருமானுடைய கைங்கரியத்தை செய்வதற்கு வேண்டியவை, இவற்றையெல்லாம் என்ன பண்ண வேணும், இதற்காக சத்சமிருத்தியம்,
சாதுக்களுடைய செழிப்பு, நல்லவர்கள் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று அத்தையும் நித்தியம் யாச்சேத்து, இவற்றையெல்லாம் இவன் பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்றார். அதையும் கூட யாரிடத்தில் பிரார்த்திக்க வேணும்? ததபி பகவதா யத்வாதஸ்ய ஆப்த வர்க்காத்து, அது பகவானிடத்திலேயோ அல்லது பகவானுடைய அடியவர்களிடத்திலேயோ இது எல்லாம் எனக்கு வளர வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று இவன் பிரார்த்தித்து கொண்டு இப்படி இவன் காலத்தை கழிக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதற்கு அடுத்த ஸ்லோகம், அதாவது 20வது ஸ்லோகம், அதில் என்ன தெரிவிக்கிறார்னால், இவன் இப்படியெல்லாம் இருந்தானால் இவன் எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுது இவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். ஆக்ஞா கைங்கர்ய விருத்தியுஷ் அனக குருஜன பிரக்ரியா நேமி விருத்தி ஸ்வார்ஹானுஜாத சேவா விதிஷு சகனே யாவதிஷ்டம் பிரவருத்தா கர்ம பிராரப்த காரியம் பிரபதன மகிம துவஸ்த சேஷம் த்விரூபம் புக்த்வா ஸ்வாபீஷ்டகாலே விஷதி பகவதா பாதமூலம் பிரபன்னஹா. பிரபன்னஹா எம்பெருமான், அதாவது பிரபன்னஹா இந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானிடத்திலே சரணம் புகுந்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்னால் கீழ் ஸ்லோகத்தில் கொஞ்சம் தெரிவித்தார். அது தெரிவிக்கிறார். ஆக்ஞா கைங்கரிய விருத்திஷு, எம்பெருமானுடைய கட்டளைகளான சாஸ்திரங்கள் அதையெல்லாம் கைங்கரியமாக செய்ய வேண்டும். அதனால்தான் நம்ம சொல்கிற காரியங்களை செய்கிற பொழுது பகவத் ஆக்ஞா பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்கிறோம். அதனால் அதை கைங்கரியமாகவே செய்ய வேண்டும். அதற்கு மேலே அனக குருஜன பிரக்ரியா, அதுவும் கூட எப்படி செய்ய வேண்டும் என்னால் நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் எத்திய தாத்ததி சிரேஷ்டா என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய முன்னோர்கள் எப்படி அனுஷ்டித்தார்களோ அதை நாம் பின்பற்றணும். பெரிய ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றி அது என்ன சொல்கிறார்னா, நேமி விருத்திகி, ஒரு சக்கரம் போல, ஒரு சக்கரம் சுற்றித்துன்னா இன்னொரு சக்கரம் சேர்ந்து சுற்றுறது, அந்த மாதிரி அது நேமி அது போகணும். அதற்கு மேலே ஸ்வ அர்ஹ அக்ஞா அனுஜாத சேவா விதிஷுச்ச, அனுஜா கைங்கரியம் என்னும் சிலது உண்டு. சாஸ்திரத்தில் இப்படி நீ செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்காது. ஆனால் எம்பெருமானுக்கு தன்னிதிகளிலே செல்லுதல், அங்கே கோலம் போடுதல், பெருக்குதல், மொழுகுதல், எம்பெருமானுக்கு கொடைபிடித்தல், இன்னும் திவ்ய பிரபந்தம் சேவித்தல், வேத பாராயணம் பண்ணுதல், இதெல்லாம் அனுஜா கைங்கரியம்னு பேர். இவற்றிலும் தனக்கு சக்தி உள்ளவரை யாவதிஷ்டம், தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அதையும் கூட செய்ய வேண்டும். அதற்கு மேலே இவன் இப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுதும் கூட இந்த பிராரப்த கர்மம் என்று ஒன்று உண்டு. அது மட்டும் இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்சம் அனுபவிச்சுத்தான் ஆக வேணும். இருந்தாலும் அதுவும் கூட என்ன ஆகிறதாம், பிரபதன மகிமா பிராரப்த கரிய துவஸ்தசேஷம், இவனுடைய பிரபத்தியினுடைய பெருமையாலே அது தொலைந்து போக எஞ்சியுள்ள பாபம் அது மட்டும்தான் இவன் அனுபவிக்கிறான். அது என்ன த்விரூபம். த்விரூபம் என்னால் இரண்டு வகை, புண்ணியம் என்றும் பாவம் என்றும் இருக்கிறது. அந்த கர்ம பலனை புக்த்வா அனுபவித்து விட்டு என்றார். ஏன்னா பிராரப்த கர்மத்தினுடைய பலன் அது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதை மட்டும் இவன் சரீரம் விழற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அந்த பிராரப்த கர்மம், இந்த சரீரத்துக்கு உண்டான பிராரப்த கர்மத்தை அனுபவித்து தான் தீரணும். இல்லை இப்போவே எனக்கு மோட்சம் வேணும்னு சொன்னான் உடனே கிடைச்சிடும். ஆனால் அப்போ பிராரப்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவன் அப்படி விரும்புறது இல்லையே. திருப்த பிரபன்னாய் என்ன பண்ணுறான், இந்த உடல் கீழே விழுகிற வரை, தானாக விழுகிற வரை நான் வருவதில்லை என்று சொன்னான். அப்போ அதுவரை இவன் என்ன பண்ண வேணும், அந்த பிராரப்த கர்மத்தை அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி அனுபவித்து விட்டு ஸ்வ அபீஷ்டகாலே பகவதா பாதமூலம் விஷதி, தனக்கு விருப்பமான காலத்திலே என்றார், தான் கோரின காலத்திலே. இப்பொழுதே என்று சொன்னால் உடனே கிடைத்து விடுகிறதான். அந்த அளவுக்கு நமக்கு துக்கம் இருக்கணும். ஆனால் இப்பொழுது இல்லை. இந்த உடலுக்கு என்று ஒரு ஆயுசு உண்டோ இல்லையோ, அது என்னைக்கு முடிகிறதோ முடியட்டும், அன்னைக்கு நான் வருகிறேன்னு சொன்னான். அன்றைக்கு நாம் விரும்புகிற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் நிச்சயமாக அடைந்து விடலாம். அதுதான் இந்த எம்பெருமானை நாம் பற்றுகின்ற பற்றுதலினுடைய பெருமை என்கிற அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு அற்புதமாக காட்டினார். மிகச் சுருக்கமாகத்தான் தெரிவித்தேன். விளக்கமாக அவரவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்திலே கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेशं
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।